ஒரு நெருக்கடியும் கிடையாது. என்ன அப்படின்னா பல உதாரணங்கள் சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் பிரதிபா பாட்டில் போட்டியிட்ட போது மராட்டியர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆதரிச்சிச்சு, ஒடிசால இருந்து போய் முர்மு ஆதரிச்சாங்க அப்படின்னுலாம். அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு ஐடென்டிட்டியை தாண்டி ஐடியாலஜியை பார்க்கக்கூடிய ஒரு மண். இங்க ஒருத்தருடைய அடையாளம் அப்படிங்கிறத தாண்டி அவர் என்ன ஐடியாலஜி பேசுறார், அவர் வந்து சங்கியா சங்கி இல்லையா, சாரி இன்னும் சொல்ல போனா சங்க பரிவார கூட்டத்தை சேர்ந்தவரா இல்ல சங்க பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர் இல்லையா, பிஜேபியா இருந்தா முதல்ல பிஜேபி நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல். அதுதான் 14 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பிஜேபி கேண்டிடேட்டை வீழ்த்துவதற்கான வியூகம் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பொலிட்டிக்கல் கெயினை ஏற்படுத்தி தருமே தவிர, ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை ஆதரிப்பதால் பொலிட்டிக்கல் கெயின் வரும் அப்படின்னு நம்பினால் அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் பத்தின அடிப்படை புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ட்ராப் எல்லாம் மற்ற மாநிலங்களில் வச்சுக்கலாம். ஐடியாலஜியை மதிக்காம வெறும் ஐடென்டிட்டியை மட்டும் மதிக்கக்கூடிய, அடையாளத்தை மட்டும் மதிக்கக்கூடிய மாநிலங்களில் போய் இந்த மாதிரி ட்ராப் எல்லாம் நீங்க வைக்கலாம். தமிழ்நாடு தத்துவத்தை மதிக்கிறவன், ஐடியாலஜியை மதிக்கிறவன், அதனால இங்க வந்து இந்த ட்ராப் வேலை செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்னாங்க சமூக நீதிக்கு எதிரான திமுக அப்படின்லாம் சொன்னாங்க. அடிப்படையில் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதிங்கிற தத்துவத்தையே நீர்த்து போக வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட பிஜேபி இருக்குல்ல, அந்த பிஜேபியை வீழ்த்துவதுதான் சரியான நீதியை தவிர, அதுதான் சமூக நீதியை தவிர, அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது சமூக நீதியோ சரியான நீதியோ ஆகாது. அப்ப பிஜேபி எதுக்குறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிப்படை சமூக நீதி. அதை நாங்க தெளிவா செய்வோம், தொடர்ச்சியா செய்வோம், உறுதியா செய்வோம்.